அண்ணே இரு இரு. என்னடி என்ன? இது என்னடி புது கதையா இருக்கு? ரோமியோ ஜூலியட் படத்துல வர மாதிரியே இருக்கு. அவருக்கு நீ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? சரி விடு. அதுதான் பரமனோட ஆசைனா அதையும் நிறைவேத்த நான் ரெடியா தான் இருக்கேன். பரமனுக்கு நல்ல விதமா கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிறது தான் அவன் அம்மாவோட ஆசை. அதுதான் எனக்கும். அதனால நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறேன். வா. இரு பரமா, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஏய், கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வரணும். ஏன் நான் எதுக்கு கல்யாண பொண்ணு மாதிரி வரணும்? பொண்ணு பார்க்க போறோம்னா சும்மாவா? இது என் ஃப்ரெண்டு நான் உன்னை அறிமுகப்படுத்தும் போது நீ அழகா இருக்க வேண்டாமா? அதுக்காக தான் நல்ல புடவையா கட்டிட்டு வர சொன்னேன். ஓ பரமா, சத்தியமா எங்களுக்கு ஒண்ணுமே புரியலப்பா. பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. பாடி என் பொட்டல முட்டாயே, சின்ன ரத்தின கொட்டாயே, உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. பாடா என் அம்புலி மச்சானே, என்ன அம்புல தச்சானே, என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே. என்னன்னா இளமதியை ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? ஆமா, இளமதி என் கண்ணுக்கு எப்பவுமே புதுசாதான் தெரியவா. இப்ப மட்டும் இளமதி எங்க கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க. சரி வச்சுட்டேன், சொல்லுங்க. கல்யாண பொண்ணு யாருன்னு சந்தேகப்பட்டு எல்லாரும் இளமதியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. போலாமா? இளமதியை ரசிக்கிறதுக்கு உன் கண்ணால பாக்கணும் போல இருக்கு. அவ்வளோ வர்ணிக்கிறியே என்ன? போலான்னு சொல்லிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். வா போலாம். போலாம் போலாம் போலாம். ஓகே. பெருசு அண்ணே, ஆல் தி பெஸ்ட். சரியா? ஹே. ஏ பரமா, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? இங்க பாரு, பொண்ணு பார்க்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க. எந்த கோக்குமாக்கும் பண்ண மாட்டேயே. என்ன சண்டை கோழி? உன் ஃப்ரெண்டு மேல உனக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா? நீ ரொம்ப தப்பு பண்ற சண்டை கோழி. ராமம் போட்ட கோட்டை தாண்டாதவன் தான் லட்சுமணன். அதே மாதிரி இந்த சண்டை கோழி போட்ட கோட்டை தாண்டாதவன் தான் இந்த பரமன். ஐயோ, தாங்க முடியல. வா உள்ள போலாம்.